ஓம் சாந்தி. 15/4/2025 காலை முரளி. முரளியின் சாரம் பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தை ஆத்மாக்களாகிய உங்களிடம் ஆன்மீக உரையாடல் செய்கின்றார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை 21 பிறவிகளுக்கு காப்பீடு செய்து கொள்ள, அதாவது லைஃப் இன்ஷூர் செய்து கொள்ள தந்தையிடம் வந்துள்ளீர்கள். உங்களது வாழ்க்கை என்றால் நீங்கள் அமரராக ஆகிவிடக்கூடிய அளவிற்கு அது காப்பீடு செய்யப்பட்டு விடுகிறது. கேள்வி: மனிதர்களும் தங்கள் வாழ்க்கையை லைஃப் இன்ஷூர் ஆயுள் காப்பீடு செய்து கொள்ளுகிறார்கள். குழந்தைகளாகிய நீங்களும் செய்து கொள்ளுகிறீர்கள். இரண்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன? பதில்: மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஆயுள் காப்பீடு லைஃப் இன்சூரன்ஸ் எதற்காக செய்விக்கிறார்கள் என்றால், இறந்த பிறகு தங்கள் குடும்பத்தினருக்கு பணம் கிடைக்கட்டும் என்பதற்காக. ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் எதற்காக காப்பீடு செய்கிறீர்கள் என்றால், நாம் 21 பிறவிகளுக்கு இறக்கவே கூடாது, அமரர் ஆகிவிட வேண்டும் என்பதற்காக. சத்யுகத்தில் ஒன்றும் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இருக்காது. இப்பொழுது நீங்கள் உங்கள் ஆயுளை காப்பீடு செய்து விடுகிறீர்கள். பிறகு ஒருபோதும் இறக்க மாட்டீர்கள். இந்த குஷி உங்களுக்கு இருக்க வேண்டும். பாடல். இன்று அதிகாலையில் யார் வந்தார்? ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளிடம் ஆன்மீக உரையாடல் நிகழ்த்துகின்றார். தந்தை நம்மை இப்பொழுது 21 பிறவிகளுக்கு மட்டுமென்ன 40-50 பிறவிகளுக்காக இன்சூரன்ஸ், அதாவது காப்பீடு செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். உலகில் மக்கள் தாங்கள் இறந்துவிட்டால் தங்கள் குடும்பத்தினருக்கு பணம் கிடைத்துவிடும் என்பதற்காக இன்ஷூர் செய்கிறார்கள், காப்பீடு செய்கிறார்கள். நீங்களோ 21 பிறவிகளுக்கு இறக்கவே கூடாது என்பதற்காக இன்ஷூர் செய்கிறீர்கள். ஏனென்றால் தந்தை உங்களை அமரராக ஆக்குகிறார் அல்லவா? நீங்கள் அமரர்களாக இருந்தீர்கள். மூலவதனம் என்ற ஆத்மலோகம் கூட அமரலோகமாகும். அங்கு மரணம் அடைவது மற்றும் உயிருடன் இருப்பது என்ற விஷயமே இல்லை. அது ஆத்மாக்களின் வசிப்பிடமாகும். இப்பொழுது இந்த ஆன்மீக உரையாடலை தந்தை தனது குழந்தைகளிடம் செய்கின்றார், வேறு யாரிடமும் செய்வதில்லை. அதாவது எந்த ஆத்மா தன்னை அறிந்திருக்கிறாரோ அவர்களிடம்தான் தந்தை வந்து உரையாடல் செய்கின்றார். மற்றபடி வேறு யாரும் தந்தையின் மொழியை புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள். கண்காட்சியை பார்ப்பதற்கு எத்தனை பேர் வருகிறார்கள்? உங்களுடைய மொழியை புரிந்து கொள்கிறார்களா என்ன? யாரோ ஒருவர் சிறிதளவு புரிந்து கொள்வது கூட அரிதானது. உங்களுக்கு கூட புரிய வைத்து எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டன. இருந்தாலும் எவ்வளவு குறைவானவர் புரிந்திருக்கிறார்கள். இறப்பதும் ஒரு நொடியில். புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். தூய்மையாக இருந்த ஆத்மாக்களாகிய நாம் தான் பதீத்தமாக தூய்மையற்றவராக ஆகிவிட்டோம். மீண்டும் நாம் தூய்மையானவராக ஆக வேண்டியுள்ளது. அதற்காக இனிமையான தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அவரை விட இனிமையான எந்த ஒரு பொருளும் இல்லை. இந்த நினைவு செய்வதில்தான் மாயையின் தடைகள் ஏற்படுகின்றன. பாபா நம்மை அமரராக ஆக்க வந்துள்ளார் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். முயற்சி செய்து அமரராக ஆகி அமரபுரிக்கு அதிபதியாக வேண்டும். அமரராகவோ எல்லோரும் ஆகிவிடுவார்கள். சத்யுகத்தை அமரலோகம் என்றே சொல்லப்படுகிறது. இது மரண உலகமாகும். இது அமர கதை ஆகும். அப்படியின்றி சங்கரன் மட்டும் பார்வதிக்கு அமர கதை கூறினார் என்பதல்ல. அவை அனைத்துமே பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள் ஆகும். குழந்தைகளாகிய நீங்கள் என் ஒருவனிடம் மட்டுமே கேளுங்கள். என் ஒருவனை நினைவு செய்யுங்கள். ஞானத்தை நான் தான் அளிக்க முடியும். நாடக திட்டப்படி முழு உலகமும்
தமோ பிரதானமாகியுள்ளது. அமரபுரியில் ஆட்சி புரிவதைத்தான் அமர பதவி என்று கூறப்படுகிறது. அங்கு இன்சூரன்ஸ் கம்பெனிகள் முதலானவை இருக்காது. இப்பொழுது உங்கள் ஆயுள் காப்பீடு செய்யப்படுகிறது. நீங்கள் ஒருபோதும் இறக்க மாட்டீர்கள். இது புத்தியில் குஷியாக நினைவிருக்க வேண்டும். நாங்கள் அமரபுரிக்கு அதிபதியாகின்றோம். எனவே அமரபுரியை நினைக்க வேண்டியுள்ளது. மூலவதனத்தின் வழியாகத்தான் அங்கு செல்ல வேண்டியுள்ளது. இது கூட மன்மனாபவ நிலையாக ஆகிவிடுகிறது. மூலவதனம் என்பது மன்மனாபவ, அமரபுரி என்பது மத்யாஜீபவ. ஒவ்வொரு விஷயத்திலும் 2 எழுத்துக்கள் தான் வருகின்றன. உங்களுக்கு புத்தியில் பதியும் வகையில் பாபா எவ்வளவு விதமாக புரிய வைக்கின்றார். எல்லாவற்றையும் விட அதிகமான உழைப்பு இதில்தான் உள்ளது. தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்ய வேண்டும். ஆத்மாவாகிய நான் இந்த பிறவியை எடுத்துள்ளேன். 84 பிறவிகளின் வெவ்வேறு பெயர், உருவம், காலம் மற்றும் தேசத்தில் சுற்றியபடியே வந்துள்ளேன். சத்யுகத்தில் இத்தனை பிறவி, திரேதாவில் இத்தனை. இது கூட நிறைய குழந்தைகள் மறந்து விடுகிறார்கள். முக்கியமான விஷயமே தன்னை ஆத்மா என்று உணர்ந்து இனிமையான தந்தையை நினைவு செய்வதாகும். எழுந்தாலும் அமர்ந்தாலும் இது புத்தியில் இருந்து விட்டால் குஷி இருக்கும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம்: 1. உள்நோக்கு முகமானவர் ஆகி நமது நிலையை அமைத்து கொள்ள வேண்டும். நான் ஆத்மா, எனது சகோதர ஆத்மாவிற்கு தந்தையின் செய்தியை அளிக்கின்றேன் என்று இதுபோல ஆத்ம உணர்வுடையவராக ஆவதற்கான உழைப்பை உள்ளூர செய்து கொண்டே இருக்க வேண்டும். 2. ஆன்மீக சேவை செய்வதற்கு ஆர்வம் வைக்க வேண்டும். தனக்கு சமமாக பிறரை ஆக்குவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். சகவாச தோஷமே மிகவும் அசுத்தமானது. அதிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். தப்பும் தவறுமான தூய்மையற்ற உணவு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. வரதானம்: உலக நன்மையின் காரியத்தில் எப்பொழுதும் மும்முரமாக இருக்கக்கூடிய உலகத்தின் ஆதாரமூர்த்தி ஆகுக. விளக்கம்: விஸ்வ கல்யாணக்காரி குழந்தைகள், அதாவது உலகிற்கு நன்மை செய்யும் குழந்தைகள் கனவில் கூட சாவகாசமாக இருக்க மாட்டார்கள். யார் இரவு பகலாக சேவையில் பிஸியாகி இருப்பார்களோ அவர்களுக்கு கனவிலும் கூட புதிய புதிய விஷயங்கள், சேவையின் திட்டங்கள் மற்றும் வழிமுறைகள் தெரிய வரும். அவர்கள் சேவையில் பிஸியாக இருக்கின்ற காரணத்தினால் தங்களுடைய புருஷார்த்தத்தில் ஆகட்டும், மற்றவர்களுடையதாகட்டும், வீணான விஷயங்களிலிருந்து தப்பித்திருப்பார்கள். அவர்களுக்கு முன்னால் உலகத்தின் ஆத்மாக்கள் எப்பொழுதும் வெளிப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு சிறிதளவு கூட கவனக்குறைவின் தன்மை வர முடியாது. அப்பேற்பட்ட சேவாதாரி குழந்தைகளுக்கு ஆதாரமூர்த்தி ஆவதற்கான வரதானம் பிராப்தியாகிவிடுகிறது. ஸ்லோகன்: சங்கம யுகத்தின் ஒவ்வொரு வினாடியும் பல வருடங்களுக்கு சமமானதாகும். எனவே கவனக்குறைவினால் நேரத்தை இழந்து விடாதீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை: இணைந்த ரூபத்தின் நினைவின் மூலம் எப்பொழுதும் வெற்றி பெறுபவர் ஆகுங்கள். யாருடன் கூட சர்வசக்திமான் தந்தை இணைந்திருக்கிறாரோ அவருடன் சர்வ சக்திகளும் இயல்பாகவே இருக்கும். எங்கு சர்வ சக்திகள் இருக்குமோ அங்கு வெற்றி கிடைக்காது என்பது இயலாத காரியம். லௌகிக்கத்தில் கூட நல்ல துணைவர் கிடைத்துவிட்டார் என்றால் நாம் அவரை விட முடியாமல் இருப்போம். இங்கு பாபாவோ அழிவற்ற துணைவராவார். ஒருபோதும் ஏமாற்றக்கூடிய துணைவர் அல்ல. எப்பொழுதுமே துணையை ஏற்று நடத்தக்கூடிய துணைவராவார். எனவே எப்பொழுதுமே நீங்கள் அவர் கூடவே இருங்கள். நல்லது. ஓம் சாந்தி.